Hello everyone, I'm Surender from the CAT Coach. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் வீடியோ. வாட் இஸ் பிம்? ஆக்சுவலி பிம்ங்கிறது விரிவாக்கம் என்ன அப்படின்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். இந்த கான்செப்டை யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக யாரையும் புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கான்செப்டை புரிய வைக்க மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒய் ஐபிடி இஸ் நீடட். ஐபிடிங்கிறது இன்னொரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் எதுக்கு தேவை, செகண்ட் திங் அந்த ஐபிடி என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது செகண்ட் பார்ட் வீடியோவில். தேர்ட் பார்ட் வீடியோவில் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் ஆர் பிம்முன்னா என்னன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் பிம் அண்ட் ஐபிடி? ஆக்சுவலி பிம்னா என்ன, ஐபிடினா என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறது இல்லை. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது உண்மை ட்ரெடிஷ்னலாக, அதாவது எப்பயும் போல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து எப்படி நடக்குது, அது எப்படி ஆரம்பிக்குது, எப்படி நடக்குதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது இந்த 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 லாஜிக் வந்து சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு சின்ன வீடுக்கோ சின்ன பில்டிங்க்கோ தேவைப்படாது. ஒரு ஒரு ஓரளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் கம்ஸ் வித் த ப்ராஜெக்ட் இன்டெக்ட். அப்படின்னா கிளைண்ட்டுங்கிறது ஓனர். ஸோ ஓனர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஐடியா போடணும். எதுக்கு இந்த பில்டிங் கட்ட போகிறேன், இல்லை எதுக்கு இந்த ரோடை போட போகிறேன், ரயில்வேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு தான் யோசிக்கணும் எதுக்கு என் ப்ராஜெக்ட் வேணும்னு. ஸோ முதல்ல அவர் யோசித்து கிளியர் ஆன அப்புறம் ஒரு லேண்டு வாங்கிட்டார் அப்படின்னா இப்போ அவர் என்ன பண்ணணும், அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு கிளைண்ட் வந்து இப்போ காசோட லேண்டோட ப்ராஜெக்ட் ஐடியாவோட ரெடியாக இருக்கார். இப்போ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, 4 கிளைண்ட் ஹேஸ் டு சூஸ் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். அதாவது ஸ்டேக் ஹோல்டருங்கிறது ஒரு டேர்ம். அது என்ன அப்படின்னா, யார் யார் ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர். ஒரு லேபரும் ஸ்டேக் ஹோல்டர் தான், ஒரு ஓனரும் ஸ்டேக் ஹோல்டர் தான், ஒரு சைட் இன்ஜினியரும் ஸ்டேக் ஹோல்டர் தான், ஒரு டிசைன் இன்ஜினியரும் ஸ்டேக் ஹோல்டர் தான். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், அது ரொம்ப முக்கியமான வேர்ட், ஸ்டேக் ஹோல்டர். இப்போ கிளைண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 4 டீமை சூஸ் பண்ணும். ஸோ 4 டீம் அப்படின்னா, ஒன்று ஆர்கிடெக்ட் டீமு, ஒன்று ஸ்ட்ரக்சரல் டீமு, ஒன்று சர்வீசஸ் ஆர் எம்இபி டீம், இன்னொன்று ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. இப்போ ஒவ்வொரு டீமாக நம்ம பார்ப்போம். ஆர்கிடெக்ட் டீம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆர்கிடெக்ட்னா ஒரு பில்டிங்கை அழகாக வடிவமைக்கிற கூடிய திறமை இருக்க ஒரு டீம். ஸோ அவங்க தான் வந்து ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணுவாங்க, எல்லாம் என்ன பண்ணுவாங்க அழகாக ஒரு ஆக்சுவலி என்ன இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஒரு சைட்டை கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் என் வீடு, இத்தனை ரெக்குவயர்மெண்ட், எனக்கு இத்தனை பில்டிங்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்க அழகாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஆர்கிடெக்டோட வேலை, அது ஆர்கிடெக்ட் டீம். இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டீம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டீம் ஆர்கிடெக்ட்டுக்கு பில்டிங் டிசைன் பண்ண தெரியாது. அதாவது எவ்வளோ ரீபார் போடணும், எவ்வளோ கான்க்ரீட் போடணும், பீம் சைஸ் என்ன, காலம் சைஸ் என்ன, எங்கே பீம் வைக்கணும், எங்கே ஃபூட்டிங் போடணும், அதெல்லாம் ஆர்கிடெக்ட்டுக்கு தெரியாது. ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு தான் தெரியும். அவங்க வந்து ஆர்கிடெக்சர் பிளான் கையில் வந்த அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சரல் பிளான் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுப்பாங்க. இப்போ இவங்க ஆர்கிடெக்ட் டீம் வந்தாச்சு, ஸ்ட்ரக்சரல் டீம் வந்தாச்சு. இப்போ சர்வீசஸ் ஆர் எம்இபி டீம். அது ஒன்றும் பெருசாக இல்லை. எம்இபினா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். ஸோ இப்போது ஆர்கிடெக்ட் பில்டிங்கை டிசைன் பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ அவங்க ரெண்டும் டிசைன் பண்ண பில்டிங்கில் வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் வைக்கிறது, எப்படி பிளம்பிங் ஃபிட்டிங் வைக்கிறது, எப்படி ஏசி ஃபிட்டிங் வைக்கிறது, அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது எம்இபி டீம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. இப்போ நீங்கள் எல்லாம் மேலாக பார்த்தா எல்லாமே ஈஸியாக இருக்கும். பட் கிளைண்ட்டோட ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சிவில் இன்ஜினியர் கிடையாது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சின்னு ஒன்று சூஸ் பண்ணுவார். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அப்படின்னா அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் சிவில் இன்ஜினியரிங் டீம். ஸோ அவங்கக்கிட்ட சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க, சைட் இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு பிளானிங் இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு டிசைன் இன்ஜினியர் இருப்பாங்க, டெக்னிக்கலாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க, சைட்டையும் ஹேண்டில் பண்ணுவாங்க, லீகலாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸையுமே கிளைண்ட்டாக ஆக்ட் பண்ணி அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. ஸோ இப்போ இவங்க நாலு டீம் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்கிடெக்ட் டீம், ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டீம், ஒரு எம்இபி டீம், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. இப்போ இதில் நீங்கள் கேள்விப்படாத ரெண்டே டீம் என்னென்னா, எம்இபி டீம்னு ஒன்று, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஒன்று புதுசாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்டாக இருக்கிறப்போ இந்த ரெண்டு டீமும் ரொம்ப முக்கியம். இப்போ ப்ராஜெக்ட் ஐடியேஷன் எப்படி நடக்குது?
ஸோ என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் வந்து அவரோட ஐடியாவும் அவருடைய ஐடியேஷன் அவரோட ரெக்குவயர்மெண்ட்டும் இந்த 3 டீமுக்கும் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஆர்கிடெக்ட் டீமுக்கு, ஸ்ட்ரக்சரல் டீமுக்கு, MEP டீமுக்கு. அவங்க 3 பேரும் கலந்து டிசைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பில்டிங் ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி ப்ராஜெக்டை டிராயிங்ஸை ரெடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து ப்ராஜெக்ட் ஐடியேஷன் ப்ராசஸ். இதில் ஃபஸ்ட்டு கால் வைக்கிறது எப்படின்னா ஆர்கிடெக்சரல் டீம் தான் கால் வைப்பாங்க. ஆர்கிடெக்சரல் டீம் என்ன கால் வைப்பி ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரல் டீமுக்கு அந்த ஆர்கிடெக்சரல் டிராயிங்கை பாஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கிடெக்சரல் டிராயிங்கை பார்த்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டிசைன் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் கிரியேட் பண்ண அப்புறம் அந்த டிராயிங்ஸ் வந்து MEP டீமுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை பேஸ் பண்ணி அவங்க எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங், பிளம்பிங் ஃபிட்டிங்கு, ஏசி ஃபிட்டிங்கு, சென்ட்ரலைஸ்டு ஏசி வேணுமா இல்லையா அதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட டிராயிங்கை கொடுப்பாங்க. ஸோ இதை 3யும் திருப்பியும் வந்து சேர்த்து பார்த்து அது இங்கே இல்லை, இது இங்கே இல்லை, எல்லா மிஸ்டேக்ஸும் அங்கே இங்கேன்னு எல்லாம் திருப்பி அவங்க மீட்டிங் போட்டு கரெக்ட் பண்ணி கடைசியில் GFC டிராயிங்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. GFC டிராயிங் இஸ் நத்திங் பட் குட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதுவான டிராயிங். ஸோ அந்த டிராயிங் கிரியேட் ஆன அப்புறம் தான் நம்ம ரியல் ஹீரோ வருவாங்க, சிவில் மெயின் கான்ட்ராக்டர். ஸோ இப்போ வந்து இந்த 4 டீம் ரெடியாகி டிராயிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ கிளைண்ட்டும் PMCயும் ஒரு மெயின் சிவில் கான்ட்ராக்டரை தேடுவாங்க. ஸோ அவர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங்ஸை பேஸ் பண்ணி சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துவார். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக எப்பயுமே நடக்கிற ஒரு ப்ராசஸ். இதில் நீங்கள் புதுசாக கேள்விப்பட்ட 2 விஷயம், MEP டீம்னு ஒன்று இருக்குது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சின்னு ஒன்று இருக்குது. பட் இது ரெண்டுமே முக்கியம் ஒரு மீடியம் ஸ்கேல் ப்ராஜெக்டில். ஸோ ஒரு சின்ன வீடுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஒரே சிவில் இன்ஜினியர் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கொடுத்துடலாம். ஆர்கிடெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன வீட்டுக்கு. ஸோ அதுதான் வந்து யூஷுவல். பட் இப்போது என்ன பிரச்சனைங்கிறது பார்ப்போம். ஒரு மீடியம் ஸ்கேல் ப்ராஜெக்ட் ஒரே ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லை ஒரே ஒரு சிவில் இன்ஜினியரிங் டீம் பண்ணால் என்னென்ன பிரச்சனை நடக்கும்? ஃபஸ்ட்டு நிறையா டைம் வேஸ்ட் ஆகும், டிராயிங் மிஸ்டேக்ஸ் நிறையா நடக்கும், தேவையில்லாமல் காஸ்ட் வேஸ்ட் ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பில்டிங் முடிகிற வரைக்குமே கட்டுறவங்களுக்கும் சரி, கிளைண்ட்டுக்கும் சரி, சிவில் இன்ஜினியருக்கே சரி, எது எப்படி வந்து ஒழுங்காக இருக்க போகுது, எப்படி ஒரு பில்டிங் வந்து உருவாக போகுதுங்கிறது கிளாரிட்டியே கடைசி வரைக்கும் இருக்காது. பில்டிங் கடைசியில் முடிகிறப்ப தான் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும், ஓகே இதுதான் பில்டிங், இதுதான் வந்து ரூம்ஸு, இப்படி தான் இருக்க போகுது, இந்த சைஸில், இந்த டைலு, அது இதுன்னு எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் முடியும் போது தான் வந்து கண்டிப்பாக தெரியும். அதுதான் இருக்கிற ஒரு உண்மை. ஸோ அதில் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா காஸ்டிங் போடுறது. ஸோ இப்போ சிவில் இன்ஜினியர் முன்னாடியே காஸ்டிங் கால்குலேஷன் பண்ணும் ஒரு மீடியம் ஸ்கேல் ப்ராஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் முடியும். ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு அவங்க கால்குலேட்டே பண்ண முடியாது, பில்டிங் முடிகிறப்ப தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ட்ரெடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ இது சின்ன லெவல் ப்ராஜெக்டில் ஒரு சிவில் இன்ஜினியர் பண்ணுறாரு, மீடியம் லெவல் ப்ராஜெக்டில் ஆர்கிடெக்டும் சிவில் இன்ஜினியரும் பண்ணுறாங்க. பட் பெரிய ப்ராஜெக்டை யோசிச்சு பாருங்கள், இந்த டூல்ஸ் இந்த லெவல் இந்த ஐடியேஷனை வச்சு இந்த ப்ராசஸை வச்சு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அப்படி பண்ணாலும் நிறைய காசு தான் வேஸ்ட் ஆகும், லாஸ் தான் நிறையா வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய லாஸ் வரும். அதுதான் வந்து உண்மை. ஸோ இதை போக்க தான் இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட் டெலிவரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் வந்துச்சு, அந்த கான்செப்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thanks for watching the CAD Coach. Please like and subscribe.